8 members in the family, 3 married couples, 3 generation. So first P is the mother of T. P who is father of U. W is the daughter of U, is wife of Q. P and S are married couples. B is the only sister of T. R is the sister-in-law of V. S has only 2 children. அப்போ ஆருக்கு வந்து V ஓட சிஸ்டர் இல்லைனா T ஓட கப்பலாக தான் இருக்க முடியும். W is the daughter of V. So இங்கே இல்லை. W is the daughter of V. V who is the wife of Q. முடிஞ்சு அப்படியே ஃபில் ஆகுது எல்லாமே. கரெக்டு தானே? ஸோ உங்களுக்கு அப்படியே இந்த டயக்ராம் வந்துருச்சான்னு பார்த்துக்குங்க. ஸோ விக்கு யூ என்ன வேண்டும், நமக்கு அது கண்டுபிடிக்க முடியல ஜென்ரேஷன். ஸோ cannot be determined. ஏன்னா நெஃப்யூவாகவும் இருக்கலாம், நீஸாகவும் இருக்கலாம். ஸோ cannot be determined is your answer.